புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் முடிவுகளில் தெரியவந்துள்ளது. 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு கடந்த 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் என மும்முனை போட்டி நிலவியது. இந்நிலையில் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக ஜேவிசி நிறுவன கருத்து கணிப்பில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 15 முதல் 17 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 11 முதல் 13 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் கட்சி 1 முதல் 3 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 16 முதல் 20 இடங்களிலும், திமுக கூட்டணி 6 முதல் 8 இடங்களிலும், தாவைக்கா 2 முதல் 4 இடங்களிலும் வெற்றி பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற மற்றும் இளைஞர்கள் அதிகமுள்ள தொகுதிகளில் தாவைக்கா கட்சியின் செல்வாக்கு அதிகரித்திருப்பதாகவும் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவன கருத்து கணிப்பில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 16 முதல் 19 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 10 முதல் 12 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர கட்சிகள் 1 முதல் 2 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பிருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரஜாபோல் நிறுவனம் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 19 முதல் 25 இடங்களில் வெற்றி பெறும் என்று கணித்துள்ளது. அதே நேரம் புதுச்சேரியில் கடும் போட்டி நிலவும் என சி ஓட்டர் நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தலா 13 முதல் 17 இடங்கள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.